Hi friends, hello, வணக்கம். Welcome back to my channel Kavi Dream Vlog. இன்னைக்கு நம்ம கல்கோழி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்கோழி ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கல்கோழி ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி சைஸ்ல நீங்க கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளாக்ஸில் அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு முழுசாக இருக்கும். அதை இன்னும் ஒரு 5 to 6 ரவுண்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குறன்னு வந்துடும். ஸோ அதை 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம கல்கோழி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் டிப் பண்ணி இந்த தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். சிக்கன் மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. சிக்கனை இப்போது ஒரு மூடியை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கனை நம்ம இடையில எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை நான் லைட்டாக திரட்டி போட்டுக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குன்னு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஃப்ரை ஆகட்டும். திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆயில் வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஆயில் இருக்குது அப்படின்னா ஊற்ற வேணாம். இப்போ நான் மறுபடியும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த சிக்கனை நம்ம மறுபடியும் பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தெரியுதா இந்த கலர் சேஞ்சாக இருக்கா? அதே மாதிரி எல்லா சிக்கனையும் பிரட்டி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, இங்கிட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்க நம்ம சிக்கன்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம கல்கோழி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பீஸ் பிச்சு காமிக்கிறேன். பாருங்க சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ஜூஸியாக காரசாரமான டேஸ்டான நம்ம கல்கோழி ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.